அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த பதிவில் பார்த்திங்கனாக்கா, சில நிமிடங்களிலே வேலை செய்து பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது எப்படி பண்ணணுங்கிறத பற்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப எளிமையான ஒரு வசிய முறை, அதே சமயத்தில் நல்லா குயிக்காக வேலை செய்யக்கூடியது, ரொம்ப ஸ்பீடாக பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு வசிய முறை. ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் வசியம் செய்து தரக்கூடியது. கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் சிறப்பு. பிரிந்திருக்கும் நபர்களை ஒன்று சேர்க்கக்கூடியது. அடிக்கடி பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வருதுனாக்கா பண்ணலாம். இதற்கு உரிய நாள் எதுவும் கிடையாது, உரிய நேரம் எதுவும் கிடையாது, உரிய இடம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போது நீங்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பரை எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் பேனாக இருந்தால் நல்லது, அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்தி இதை நீங்கள் வரைஞ்சி நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கனாக்கா இம்மிடியட் பலன் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். நம்பிக்கையும் முழு ஈடுபாடும் கொண்டு இதை பண்ணுங்கள். ஈஸியாக நீங்கள் விரும்பும் நபரை வசியம் செய்து கொள்ளலாம், அல்லது அவர்களை உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரலாம். கணவன் மனைவியுடைய பிரச்சனைனா கூட பாதிக்கப்பட்ட கணவனோ மனைவியோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது. நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம். தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள், யாரும் பார்க்காத மாதிரி பண்ணணும். ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இயந்திரம் இப்போ ஸ்க்ரீனில் வரப்போது, அதை எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி பயன்படுத்தணுங்கிறத பற்றி தெளிவாக சொல்லிடுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒயிட் கலர் பேனா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளாக் கலர் பேனா எடுத்துக்கிட்டு ஒரு நீளமான பாக்ஸ் போடுங்க நடுவில். அதுக்கு நடுவில் ஒரு நீளமான பாக்ஸ் போட்டு முடித்த அப்புறம் ஸ்க்ரீனில் வரப்போகிற இந்த எந்திரத்தை நான் எப்படி சொல்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணணும். பண்ணி முடித்தப்புறம் பேர்கள் கீழே போடணும். நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேரை முதல்ல போடுங்க. அவங்க பெண்ணாக இருந்தால் பெண் பேர் போட்டு பின்டே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. அது கீழே உங்கள் பேர். நீங்கள் ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்டே போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க. நீளமான பாக்ஸ் போட்டிருப்பீங்க. இப்போ முதல்ல நிரப்ப வேண்டிய வேர்டு ராஷ். நடுவில் இருக்குது பாருங்கள், ரா ஈஷ். அது எழுதின அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு 9123 அப்படின்னு போடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3192 அப்படின்னு போட்டு பேர்கள் எப்படி போடணும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி கீழே பேர்கள் போட்டு இதை இம்மிடியேட்டாக எரிச்சிருங்க. வீட்டுக்குள்ளே எரிக்கிறவங்க சாம்பலை சிங்கு உள்ளே போட்டுருங்க. வெளியே இருக்கிறவங்க சாம்பலை அப்படியே போட்டுருங்க. ஒரு முறை பண்ணாலே போதும், வெற்றி உறுதியாக கிடைக்கும். தேவைப்பட்டால் 2-3 நாள் கூட நீங்கள் பண்ணலாம், தவறே கிடையாது. பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.